எஃப்டியில் 10லேருந்து 12 வருஷம் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது. இது கிட்டத்தட்ட 5லேருந்து 7 வருஷத்தில் டபுள் ஆகிடும். எஃப்டி டபுள் மடங்காகிற டைமில் இது 4 மடங்கு ஆகிடும் ஈக்விட்டியில். மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி மாதிரி சௌகரியமான முறையிலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மாதம் 500 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் எஸ்ஐபியில் 500 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜும் இருக்குது. வாலட்டாலிட்டியை பீட் பண்ணுறீங்க, சில என்ஏவி நீங்கள் கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு. எஃப்டியில் பொறுத்தவரை அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஒருத்தர் வேலைக்கு போய் 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாருன்னா 85-90% ஈக்விட்டி ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் தனவிருக்ஷா, அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிருஷ்ணன் தாசன் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்ப பொதுவாகவே நம்ம நாட்டு மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலே கோல்டு இல்லைனா ரியல் எஸ்டேட் அந்த ஒரு விஷயம் இருக்கும். இல்லப்பா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகணும்னா எஃப்டிஓ இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸோ, அது அந்த மைண்ட் செட் தான் சார் இருப்போமே. ஆனா ஈக்விட்டின்றது நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்தாலுமே நிறைய ரிஸ்க் இருக்கு. நம்ம பணம் அங்கே போட்டால் போயிடும் அப்படின்ற ஒரு பயமும், அதனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாமே இருப்பாங்க. ஸோ ஏன் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும், அதுவும் இப்போ இருக்க சூழல்ல ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றது எவ்வளோ நல்லதா இருக்கு சார்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நிறைய பேர் மோட்டிவ் என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காசை எவ்வளோ பெருக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பெரிய ட்ராக் ரெக்கார்ட், நம்ம ஒரு பல ஜென்ரேஷனாக இன்வெஸ்ட் பண்ணதுன்னா கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ கோல்டன் ரியல் எஸ்டேட்ங்கிறதுனால கோல்டன் ரியல் எஸ்டேட்ல ரிஸ்க் இல்லையான்னு சொன்னால் அதுலேயும் இருக்கு. கோல்டு பல வருஷங்கள் ஸ்டாக்னண்டாக இருந்திருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரியல் எஸ்டேட்டுமே 2015, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15லேருந்து கோவிடுக்கு அப்புறம் 1 year ஆல்மோஸ்ட் 21 வரை 6 years ஹார்ட்லி மூவ்மெண்ட்டே இல்லை. 6 years ஆக்சுவலி சொல்ல போனால் ஈக்விட்டியில் 6 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கவே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். ரொம்ப அபூர்வம் ஆக்சுவலி. அதுவும் ஸ்டாக்ஸோ நிஃப்டியோ ரிட்டர்ன் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருந்தா கூட ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த சிச்சுவேஷன் ரொம்ப அபூர்வம். அண்ட் ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் உங்க வெல்த்தை அதுதான் டெஃபினெட்லி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி அதிகரிக்கும். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டிபெண்டபிள், இது சேஃப்டிக்காக போகிறவங்கன்னா பெரிய பேங்க்ஸில், பிஎஸ்சி பேங்க்ஸ்ல எல்லாம் போவாங்க, அதெல்லாம் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரி பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே 6% தான் இன்ட்ரெஸ்ட். அந்த 6% உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், அதில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் மேக்ஸிமம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் 30%. ஸோ அதில் 30% போயிடும். 6%ல் 30% போய் மிச்சத்தில் கிட்டத்தட்ட 5%, அதாவது இன்ஃப்ளேஷன் ரேஞ்சுக்கு தான் உங்கள் ரிட்டர்னே இருக்கும். விச் மீன்ஸ் நோ ரிட்டர்ன். ப்ராக்டிகலி உங்கள் காசை அப்படி பற்றி பாதுகாத்துருக்கீங்க, அதை வளர்க்கவே இல்லை. அதுதான் உண்மை. இதே இது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் நல்ல மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ஒரு 10 year பேசிஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ட்ரெண்டில் ரெண்டும் சேர்த்து, ரெண்டல் இன்கமும் சேர்த்து இந்த ரிட்டர்ன்ஸ் ஆர் ஒன்லி 9.5 to 10%. இதுதான் பாசிபிள். அங்கேயும் ஆஃப்கோர்ஸ் டாக்ஸேஷன் எல்லாமே வருது. ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி ரிஸ்கை பொறுத்தவரைக்கும் பெரிய லெவலில் 5-6 yearsலாம் ரிட்டர்ன் நெகட்டிவ் போகாதுன்னு சொல்லியிருக்கோம். இதே 10 yearல ரியல் எஸ்டேட்ல 10%, இங்கே 6%. இதுல நீங்க ஆஃப்டர் டாக்ஸே கூட 10லேருந்து 11% ரிட்டர்ன் வரும் ஆஃப்டர் டாக்ஸ் கன்சர்வேட்டிவ்லி. இது 15% போகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். அதாவது எஃப்டியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 வருஷம் ஆகும், 10லேருந்து 12 வருஷம் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக இருக்கு. இது கிட்டத்தட்ட 5லேருந்து 7 வருஷத்துல டபுள் ஆகிடும். எஃப்டி டபுள் மடங்காகிற டைம்ல இது 4 மடங்கு ஆகிடும் ஈக்விட்டியில். ஸோ லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட ரிஸ்க் எவ்வளவு லாங் போயிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈக்விட்டி நெகட்டிவ் போகிறதுக்கான ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் நில்ங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நெகட்டிவ் பயம்னா அந்த பயம் உங்களுக்கு காலப்போக்கில் ஓவர் டைம் ஆல்மோஸ்ட் எரோட் ஆகிடும். அந்த நெகட்டிவ் ஃபியர் இருக்காது. தென் அப்சைடில் பார்த்தீங்கன்னா 10, 15, 20% லாங் டேர்ம் பேஸில் எடுத்துக்கோனா 12 to 15% ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ டாக்ஸேஷனும் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு தான் டாக்ஸேஷன், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜஸாக இருக்கும். இப்போதைக்கு 12% ஆஃப்டர் 1 year. அண்ட் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி மாதிரி சௌகரியமான முறையிலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மாதம் 500 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் எஸ்ஐபியில்
500 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அட்வான்டேஜும் இருக்கு. வாலட்டாலிட்டியை பீட் பண்றீங்க, சில NAV நீங்க கம்மியா வாங்கலாம் அப்படின்னு. FDல பொறுத்தவரை அது பாசிபிலிட்டியே கிடையாது. நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன FDயோ ரிட்டர்னோ அதுதான். ஸோ RDல பண்றதை விட ஈக்விட்டியில ரிட்டர்னும் ஜாஸ்தி. சம்டைம்ஸ் லோ மார்க்கெட்ல நீங்க வாங்குனீங்கன்னா யூ ஹாவ் அட்வான்டேஜ் இன் தி பர்ச்சேஸ் பிரைஸ் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பையிங் சீப். இந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஈக்விட்டியில தான் இருக்கு. ரிட்டர்னும் இவ்வளவு இருக்கு. ஸோ பயங்கிறது நீங்க ப்ராப்ளி நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இதுல இல்லலாம் உங்க முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி முந்தின ஜெனரேஷன் இன்வெஸ்ட் பண்ற அனுபவம் இல்லாதனால அது உங்களுக்கு அந்நியமாப்படுது. இதெல்லாம் இருக்கட்டும். பட் எப்பவுமே there is always a first time. அத கரெக்டா தெரிஞ்சுட்டு யூ ஹாவ் டு மேக் தட் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நீங்க எல்லாரும் இப்போ முந்தின ஜெனரேஷன் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலனாலும் இப்போ யூஸ் பண்றாங்கல்ல, இன்டர்நெட் யூஸ் பண்ணலனாலும் ஆன்லைன் பேங்கிங்ல தைரியமா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல. அந்த பயம்லாம் எப்படி போச்சோ இந்த பயமும் போய் தான் ஆகணும். அப்படின்னா தான் நீங்க பேங்க்ல நம்ம எப்படி ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சௌரியமா இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் பேங்கிங் பண்ண வந்துட்டீங்களோ, அந்த ஆன்லைன் பேங்கிங் நீங்க இப்போ 10 லட்ச ரூபா வச்சுக்கிறது 20 லட்சமும் 30 லட்சமாவும் பெருக்கி தரதுக்கு யூ ஹாவ் டு கெட் இன்டு திஸ் ஹேபிட் அண்ட் do that for the first time to experience it. நீங்க வாசிக்கிறதெல்லாம் நீங்க உண்மையா உங்க கண் முன்னாடி வரும். காலப்போக்கில் பாப்பீங்க, ரிஸ்க் குறையறத பாப்பீங்க, உங்க வெல்த் அதிகமாறத பாப்பீங்க. சோ இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இப்போ நம்ம ட்ரெடிஷனலா கம்பேர் பண்றப்ப அதிகமா இருந்தாலுமே அது காலப்போக்கில் போயிடும்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதா ரொம்பவே கஷ்டம், எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார்? ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் மாதிரி நீங்க எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது மாசம் 10,000 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, RDல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா 2,000 ரூபாய்ல ஆரம்பிக்கலாம். அதை 8,000 ஆக்கிட்டு இது 2,000 ரூபாய் ஆரம்பிக்கலாம். சோ அதுல ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வருது. அந்த நீங்க இந்த காசு அப்படியே எனக்கு நாளைக்கு வராதுன்னு நினைச்சுக்கோ. இந்த காசு எனக்கு இல்லைன்னு நினைச்சு இப்போ நான் 8,000 தான் இன்வெஸ்ட் பண்றேன், இந்த 2,000 எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு ரிஸ்க் அப்படிதானே. ரிஸ்க்குங்கிறது என்னது? அது ஒரு டவுன் சைடோ, அந்த போட்ட காசு வராம போயிடும், நான் ஒரு கோதால இறங்குறேன், இது வெற்றியும் தோல்வி எது வேணாலும் வரலாம், அதுதான் ரிஸ்க். தோல்வினே நினைச்சுக்கோ. தோல்வினே நினைச்சு நான் 8,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சு 3 வருஷம் கண்ணு மூடிட்டு விட்டுருங்க. சோ அந்த 3 வருஷத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். சோ மொத்தத்தையும் மாத்த சொல்லல. ஏன்னா இது வந்து ப்ரீச் பண்றது ஈஸி, பழகுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஜஸ்ட் டூ தட். அதுவும் இல்லையா, அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எனக்கு முதல் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு வருமோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, அந்த அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. So which means your capital is there. 10,000 plus interest still you are there in the capital. அந்த போர்ஷன், அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க முதல் அப்படியே இருக்கு. அந்த ரிஸ்க் எடுத்தது உங்க ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும், வாட் எவர் இஸ் சப்போஸ் டு பி இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அதோட growth. பிரச்சனை என்ன, நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல, அது எந்த அளவுக்கு வளரும்னு தெரியாது, ஜஸ்ட் இந்த லெவலுக்கு கூட எடுக்க முடியலன்னா then it is difficult. ஓகே சார். இப்போ ஈக்விட்டின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி சார். ஸோ நீங்க சொல்லிட்டீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, கண்மூடித்தனமா நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் ஒரு பிளான், ஃபர்ஸ்ட் இப்படி வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, இந்த பிளான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு பிளான் சொல்வீங்க? நம்ம இதுவரையிலும் சொன்னது மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 40 வயசுக்குள்ள பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு முன்னாடி மேல மோஸ்ட்லி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த அடாப்டபிலிட்டிக்குள்ள வரணும்னா இது ஷுட் பி இந்த 30s or 40s. இவங்களுக்கு தே கேன் இன்வெஸ்ட் இன் ஃபிளெக்ஸி கேப். டைரக்ட் ஈக்விட்டி எல்லாம் போக தேவையில்லை. இந்த ஸ்டாக்கு அதுல எப்போ என்டர் பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், அதுக்கான அட்வைஸ் வேணும். அது அந்த லெவலுக்கான காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போக வேணாம். சிம்பிளா ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்னாலே இன்னைக்கு தேதிக்கு 60-70% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 20-30% மட்டும் தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்குள்ள போகுது. ஸோ ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி லார்ஜ் கேப். யூ ஆல்சோ ஹேவ் தட் கிக்கர் கமிங் த்ரூ தி மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ல கொடுத்துட்டு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட விட்டுருங்க, எஸ்ஐபி பண்ணுங்க. அது இந்த ஃபண்ட் மேனேஜர் வில் டேக் கேர் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏதாவது சேர்ன் பண்ணா அவர் பண்ணிப்பார், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க திடீர்னு எனக்கா ஒரு நாள் எடுக்கணும்னாலும் 2 நாள்ல உங்களுக்கு காசு எடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு விட்டுட்டு ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் போதும். வாட் எவர் அமௌண்ட் தே வாண்ட் டு ஸ்டார்ட், அதுல இன்வெஸ்ட் பண்ணி தே கேன் மேக் அ ஸ்டார்ட். சார், இப்போ நம்ம கான்வர்சேஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் இப்போ ஒருத்தர் உள்ள வந்துட்டார், அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்து உள்ள வந்துட்டாருன்னா அந்த ரிஸ்க் அப்படியே மெயின்டைன் பண்ணுமா இல்ல காலப்போக்கில் அதை அதிகப்படுத்தணுமா? அதை பத்தியான ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க சார். ஸோ ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா 85-90% ஈக்விட்டி ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும். ஆனா அவங்களுக்கு டைம் இருக்கு. நம்ம சொன்னல 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷத்துல
ரிஸ்க் மினிமைஸ் ஆகிடும். லாங் டேர்மில் அவங்க அடுத்த 20-25 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 25 வருஷம் கையில் இருக்கு. ஸோ அவ்வளோ பேசிஸில் ரிட்டர்ன் பிரமாதமாக இருக்கும், ரிஸ்க் ஜீரோ ஆகிடும். அவ்வளோ டைம் பீரியட்ல ரிஸ்க் ஜீரோ ஆகிடுங்கிறதுனால டெஃபினெட்லி 90% அட்லீஸ்ட் யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் equity oriented investment, டைரக்ட் ஸ்டாக்ஸோ equity மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லோ போயிடலாம். அப்படியே காலப்போக்கில் ஒரு 30s வந்தாச்சுன்னா சே 70-80%, 90ங்கிறது இருந்தது 70-80% ஈக்விட்டியில் வச்சுக்கலாம். பாக்கி கோல்டு, டெட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படியே 40ஸ்னு வந்துட்டாங்கன்னா 50-60%. ஸோ இது வந்து ஏஜ் வைஸ். ஆனால் சில நேரங்கள்ல நம்ம வந்து வெறும் ஏஜை ஒரு கிரைட்டீரியா எடுத்துக்க முடியாது. அவங்கள சைக்காலஜிக்கல் ரிஸ்க் அப்படைட்னு ஒன்று இருக்கு, ஃபினான்ஷியல் பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சே ஆல்ரெடி உங்களுக்கு அடுத்த 2 தலைமுறைக்கான காசு இருக்கு அப்படின்னா பேசிக்லி யூ ஹேவ் அ ஹையர் ரிஸ்க் அப்படைட் than somebody who doesn't have so much wealth. He is the first time decent income earner of the generation or the family. அப்படின்னு இருக்கிறத விட 2 தலைமுறைக்கு காசு இருக்கிறவங்க ஆக்சுவலி ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி எடுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் பேக்கப்க்கு ஏற்ற மாதிரியும் ரிஸ்க் அப்படைட் மாறும். மேபி அந்த கேஸ்ல 100% கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குன்னா 100% கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வேற பேக்கப் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த கம்ஃபர்ட் கொடுக்குது. மட்டும் இல்ல 2 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. ஐ ஆம் யங் பட் சைக்காலஜிக்கலி ஐ எம் நாட் ஓகே வித் ரிஸ்க். எனக்கு வந்து என்னோட காசு நீங்க என்னதான் சொன்னாலும் இடையில ஏதாவது ஒரு 5-6 மாசத்துக்கு நான் 10 லட்சம் போட்டு அல்ல 1 கோடி ரூபா போட்டு அந்த 1 கோடி 80 லட்சம் ஆயிருந்ததுன்னா ஐ கான்ட் டேக் இட், ஐ கான்ட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, தட் வில் ஹர்ட் மீ. அப்படின்னா என்னதான் நீங்க யங்ஸ்டரா இருந்தாலும், என்னதான் நீங்க பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப் இருந்தாலும், யூ ஸ்டில் cannot invest highly in equity. You may have to invest hardly 30-50% probably. ஸோ இவ்வளோ ஆஸ்பெக்ட்லையும் நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம் அந்த ரிஸ்க் அப்படைட்டை. இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும். நம்ம முன்னாடி சொன்னது வெறும் ஏஜை மட்டும் வச்சு, ஏஜுக்கு இடையில இந்த ஆஸ்பெக்டும் சேர்க்கும்போது தென் கால்குலேஷன் மாறும், அவங்க எவ்வளவு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமா எதுக்கு அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல சொல்றோம்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம எவ்வளவு ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறமும், இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் மார்க்கெட் விழுந்தப்போ 30% ஃபண்ட்ஸ் விழுந்தது, 30-40% விழுந்தது. அந்த 30-40% நிறைய பேர் அது மறுபடியும் அந்த கேபிட்டல் திரும்பி வருது வரையிலும் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்ட் பண்ணி அதை முதல் வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க அவங்க ஆக்சுவலி சைக்காலஜிக்கலி தே வில் ஹேவ் a lot of problem. ஸ்லீப் இருக்காது. This can affect their health also. So your investment cannot work in such a way that I'm hunting for high return, but interimல when there is a problem and when there is a downfall, it may even affect my health and sleep அப்படின்னா then that you should not do. It should keep your psychological peace, it should give you a proper sleep, it should never be behind the mind and keep bothering you so that நீங்க வேலையிலே ஃபோக்கஸ் பண்ண முடியணும். இந்த லெவலுக்கு அது பாதரேஷன் பண்ணாத அளவுக்கு தான் அது ரிஸ்க் எடுக்க முடியணும். ஸோ அது வந்து அந்த சைக்காலஜிக்கல் ரிஸ்க் அப்படி உங்களுக்கு நம்ம நார்மலி ரிஸ்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே கொஸ்டினர் கேட்போம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 40% அல்ல 50% இன்வெஸ்ட் பண்ண இறங்குதுன்னா நீங்க ஓகேயா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டினர்ஸ் இருக்கு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அது டிசைட் பண்ணுவோம் இவருக்கு எவ்வளவு ஈக்விட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இவ்வளவு ஆஸ்பெக்டும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அசெட் அலோகேஷன் எவ்வளவு ஈக்விட்டில எவ்வளவு டெட் எவ்வளவு கோல்டு அப்படிங்கறத நம்ம அப்படி பார்ட்டிஷன் பண்ணி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ ஏஜ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க எப்படி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 10 lakhs அமௌண்ட் இருக்கு நம்ம வச்சுக்கலாம், அவங்க அசெட் அலோகேஷன் எப்படி சார் கொடுக்கணும், அதுவும் ஏஜ் கேட்டகரியும் ரிஸ்க் ப்ரொஃபைல் வச்சுமே நீங்க சொல்லுங்க. சிம்பிள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி 20ஸ்ல ஒரு 90% வரையிலும் போகலாம். தென் ஐ செட் 30ஸ்ல யூ கேன் கோ 60-70%, 40ஸ்ல 50-60%. இது வந்து ஈக்விட்டிஸ்ல. பேலன்ஸ் இருக்கிறது அந்த வாட் எவர் சே இருக்கிறதுல 75% அட்லீஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறதுல 75% அட்லீஸ்ட் would go to debt. It can be some good FDs, it can be bonds. அப்படி இருக்க போகணும். அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல 75%. சாரி, the balance can be in gold. இப்போ உள்ள சிச்சுவேஷன் ஈவன் சில்வர் கேன் பி ஆடட் டு தட். இதுதான் ப்ராடர். இது நம்ம ரியல் எஸ்டேட்டை கொண்டு வரல, லிக்விடேட்டபிள் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இப்படிதான் பிரேக்கப் பண்ணிக்கணும். சார் இப்போ ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள வராங்கன்னா மணி முக்கியமா இல்லைன்னா வந்து டைமிங் முக்கியமா சார்? பிகாஸ் எப்பவுமே ஈக்விட்டி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது ரெண்டுத்துல எது சார் ரொம்ப முக்கியம்? டைம், எவ்வளவு காலம் நீங்க அதுல இருக்கிறீங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் அதை டிப்ளாய் பண்ணலன்னா இட் வில் நாட் க்ரோ. ஸோ அண்ட் நீங்க டைமிங்னு சொல்லும்போது மார்க்கெட் என்னைக்கு இறங்குதோ நான் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது டைமிங் இல்லை. மார்க்கெட்ல பெருசா வாலட்டாலிட்டி இருக்கு அப்படின்னா மேபி ஒரு 20-30% மட்டும் அப்ரண்டா பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு 5-6 monthsல வீக்லி பேசிஸ்ல
ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ம். பிகாஸ் யூஆர் எக்ஸ்பெக்டிங் வாலட்டாலிட்டி, அந்த வாலட்டாலிட்டியை இந்த யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும். ஓகே. மற்றபடி மார்க்கெட் என்னைக்கு விழுதோ நம்ம அப்பதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்து சொன்னீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே 40, 50, 60% ஏறி மேபி ஒரு 20% விழலாம். அப்ப கூட நீங்க முன்னாடி இருந்த சிச்சுவேஷனோட ஒரு 30% பெட்டர் ம். இஃப் யூ ஹேட் இன்வெஸ்டட் ஏர்லியர். ஓகே. ஸோ அந்த டைமிங் மார்க்கெட் வீழும்னு சொல்லி வெயிட் பண்ணவே கூடாது. ம். யூ ஷுட் ஸ்டே இன்வெஸ்டட். ம். 30% அட்லீஸ்ட் போட்டு பாக்கியை கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கீப் இன்வெஸ்டிங், டோன்ட் ஸ்டே ஐடில் ஓகே. வெயிட்டிங் ஃபார் அ மார்க்கெட் ஃபால். அப்படி இருக்கும்போது யூ வில் நெவர் மேக் ரிட்டர்ன்ஸ். ம். நீங்க எவ்வளவு மோசமான மார்க்கெட்ல மீன்ஸ் எவ்வளவு பீக்ல இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் பயங்கரமா விழுந்தாலும் ம். உங்க டைம் பீரியட் 10, 15, 20%, 20 வருஷம்னா ம். நீங்க டெஃபினெட்லி டபுள் டிஜிட்ல ரிட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. அது 10, 12, 15 அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். ஓகே. ஸோ டபுள் டிஜிட் ரிட்டர்ன் இஸ் பாசிபிள் டெஃபினெட்லி. நீங்க 10, 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க போட்ட உடனே கூட விழட்டும். ம். திஸ் இஸ் பாசிபிள். அதனால கையில காசு ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு பொறுமையா 2 வருஷம் கழிச்சு மார்க்கெட் விழும்னா அப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நாட் மேக் கிரேட் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார். இப்ப நீங்க சொல்றப்ப ஓகே. ஒரு தியரியா ஆமா இப்ப பண்றப்ப நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கணும். வாலிடிட்டி வந்தாலுமே நம்ம வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்போம் சார். ஆனா அந்த வாலிடிட்டி பார்க்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட்ட படத்தை எடுத்துடலாமா அப்படின்ற வந்து ஒரு ஜம்ப் இருக்கும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறது? அதாவது நீங்க எப்பவுமே நம்ம என்ன யோசிக்கணும்னா ம். இன்வெஸ்ட் பண்ணப்போ ம். எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எஃப்டில 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த 5 வருஷம் வரையிலும் இந்த காசு அந்த பேங்க் யாருக்கு கடன் கொடுக்குது, அவங்க கடன் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி பே பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத நீங்க போய் பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு பேங்க் சொல்ல போறதும் இல்லை. ம். டெஃபினெட்லி ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கியூமுலேட்டிவா இருந்தா அவங்க இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அவங்க கொடுத்துருவாங்க. ஆமா. அந்த அப்ரோச்சோட நீங்க ஈக்விட்டியையும் பார்க்கணும். நான் 10 வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணேன். ம். பேங்க் மாதிரி இது இடையில எங்க போச்சுங்கிறது எனக்கு தெரிய வேணாம். ஓகே. என்னதான் இறங்குனாலும் அது என்னோட பாதரேஷன் கிடையாது. ம். என்னோட லட்சியம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பேங்க்ல எப்படி எனக்கு பேங்க் டிஸ்க்ளோஸ் பண்ணாத மாதிரி எனக்கும் டிஸ்க்ளோஸ் தெரியாதுன்னு நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அப்படி 10 வருஷத்துக்கு விட்டுடணும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். பெருசா இறங்காத இடைப்பட்ட காலத்துல பெருசா இறங்காத எந்த அசட்டும் பெரிய ரிட்டர்னை கொடுக்க முடியாது. ம். ஒன் சைடு அப்வர்ட் ஆனா பாசிட்டிவாவே இருக்கிற ப்ராடக்ட்னா அது வந்து இருக்கிறதுலே கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும். அதோட இறக்கமும் சேர்ந்துதான் ம். அது வெல்த் கிரியேட்டருங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள அதை மூவ் பண்ணுது. ஏன்னா ஓகே. கோல்டுமே ஃபார் தட் மேட்டர் கோல்டுமே கூட இறங்கும் அப்பப்போ. இட் ம். ஸ்டில் கிவ்ஸ் 8-10%. இட் ஸ்டில் பெட்டர் தேன் an FD ம். because it fall. FD never falls. Okay, ஓகே. FD never falls. FD you will always get that positive return. ஆனா அந்த செக்யூரிட்டி தான் உங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு ஆக்சுவலி முட்டுக்கட்டையே. தட்ஸ் a risk of you not being able to grow it beyond that particular fixed return. ஓகே. ஓகே. It's ஓகே. that is the biggest risk. ஓகே. இதுல வந்து you know it will have a fall ம். because you are taking that chances. This is the reward for that chance. So நீங்க வந்து எப்படி சும்மாவே உட்கார்ந்தா ம். எந்த அடியும் நீங்க நான் வெளியில போகவே கூடாது, எனக்கு அடிபடக்கூடாதுன்னா வீட்லயே உட்கார்ந்துருப்பீங்க. You will not do anything. You will not earn. You will not grow. You will become unhealthy. இது எல்லாமே நடக்கும். ம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிதான். நீங்க பத்திரமாவே வைக்கணும்னு வீட்டுல லாக்கர்ல போட்டு வச்சிருந்தாலோ, பத்திரமாவே இருக்கணும்னு FDல போட்டு வச்சிருந்தாலும் ம். வளராது. It will be a hazard to your wealth creation, ஓகே. right? It will even it may not even overgrow inflation. ம். So இறங்கி பைக் எடுத்துட்டு போவேன், நான் ஆக்சிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன், வளருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரி தான் ஈக்விட்டியும் பார்த்துக்கணும். ஓகே. நீங்க கோதால இறங்கணும், அடிபடணும், இறங்கணும், ம். அப்பதான் அது மேல வரும். That's how it is. இப்ப குறிப்பிட்டு சொன்னா இப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு, அதை எப்படி மிட்டிகேட் பண்றது சார்? ரிஸ்க் ஃபேக்டர்னா நீங்க எமர்ஜென்சிக்காக இதை வச்சுக்கூடாது. எமர்ஜென்சிக்குன்னு தனியா ஒரு 6 மாசத்துக்கான காசு தனியா வச்சுக்கணும். ம். அதை வேணா நீங்க FDலயோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ வச்சுக்கணும். ஓகே. இதை வந்து நீங்க எமர்ஜென்சிக்குன்னு பார்க்கவே கூடாது. ம். சிம்பிள். 5 வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு என்ன வந்தாலும் இந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். ம். ஏன்னா இடப்பட்ட டைம்ல எமர்ஜென்சி வந்தாலும் ஹெல்த்தா இருந்தா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், எதுவா இருந்தாலும் எனக்கு வேற ஒரு குஷன் இருக்கணும். இந்த காசை நான் நம்ப மாட்டேன், இது அதுக்கு இல்லை அப்படிங்கிற தெளிவா இருக்கணும். ம். இல்லைன்னா நீங்க இடையில ஒரு 2 வருஷத்துல எமர்ஜென்சி வந்ததுன்னா அந்த டைம்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நீங்க 1 லட்சம் போட்டு 80,000 வந்ததுன்னா you probably thought ம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்ததுன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா பேராசைப்பட்டு நீங்க அப்படி இருந்தாலும் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. 1 லட்சம் 80,000 வந்து நிக்கலாம்.
ஓகே இந்த ரிஸ்க் இதுதான் மெயின் ரிஸ்க். ஈக்விட்டியை பொறுத்தவரை இட்ஸ் மோஸ்ட்லி தி டவுன் சைட் ரிஸ்க். ஓகே ஈக்விட்டியை பொறுத்த ஐ மீன் பர்டிகுலர்லி ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்தவரை ஈக்விட்டி ஒரு ஸ்டாக் கூட 10 வருஷம் 12 வருஷமா கூட நெகட்டிவா இருக்கலாம். பட் யூ கான் ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ லைக் தட். போர்ட்ஃபோலியோனா அந்த ஃபண்ட் மேனேஜர் வில் சம்வேர் டேக் அ கால். He will ask அந்த அதே ஸ்டாக் அந்த ஃபண்ட்ல இருந்தா he will take a call and he will move out at some point of time. Portfolio cannot go wrong for a very long period like a stock can go. So it's just the downside risk. Actually speaking, it is only the downside risk. Emergency period la idha namba kodadu. Emergency liquidity ku you can't lose it. Otherwise, frankly, there are more risks in other products than this. அதுதான் உண்மை. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி தான் ஈக்விட்டி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் இல்லாம எப்படி ஈக்விட்டில சம்பாரிச்சு வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.